கர்த்தர் நம்மோடு பேசும்படி சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படி அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை தாரும். எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க கிருபை தாரும். வந்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஏற்ற மன்னாவாய் இதை மாற்றி அமைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை குறித்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஆனாலும் அந்த வார்த்தையிலே அருமையான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். அந்நாளிலே தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, தாவீதின் குடும்பத்தாராய் எருசலேமின் குடிகளாய் கர்த்தரை நேசிக்கிற கர்த்தரை சேவிக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த வார்த்தை அந்நாளிலே என்கிற வார்த்தையை நாம் இப்போ மாற்ற போகிறோம். இந்நாளிலே. ஆமென் சொல்லுங்க. இந்நாளிலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் திறக்கப்பட்ட ஊற்றை வைக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஊற்றுகள் சில வேளை அது காணாமல் போயிருக்கலாம், அது ஒரு வேளை வறண்டு போயிருக்கலாம், அது ஒரு வேளை சில பிரச்சனைகளால் தடைபட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தாவீதின் குடும்பத்தாராய் தாவீதின் வம்சத்தை சார்ந்த நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் எருசலேமின் குடிகளாக இருக்கிற நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு இன்று முதல் திறந்த ஊற்று, திறக்கப்பட்ட ஊற்று. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஊற்றுகள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே திறக்கப்பட்ட ஊற்றுகள் இன்றைக்கு உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அந்நாளிலே அப்படின்னு வார்த்தை இருக்கு. அப்போ there is something before that. அப்போ இதுக்கு முன்னாடி தாவீதின் குடும்பமும் எருசலேமின் குடிகளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்தார்கள்? ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் இந்நாளிலே உங்களுக்கு திறந்த ஊற்றை வைத்திருக்கிற கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த தாவீதின் குடும்பமும் எருசலேமின் குடிகளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள்? வாசிக்கலாம். சகரியாவின் 12ஆம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 12:2. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்துச்சா? தத்தளிப்பின் பாத்திரம். முதலாவது இந்த எருசலேமும் தாவீதின் குடும்பத்தாரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள்? தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமென். தத்தளிப்பு என்று சொன்னால் திகைக்கிற ஒரு நிலைமை. தத்தளிப்பு என்று சொன்னால் ஆபத்தில் அகப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடுகிற ஒரு சூழ்நிலை, வருந்துகின்ற ஒரு சூழ்நிலை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்வோம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த தத்தளிப்பின் சூழ்நிலை. பீச்சுக்கு போனீங்கன்னா சில பேர் நீச்சல் தெரியாம ஆர்வ கோளாறுல கடல்ல இறங்கிடுவான் குளிக்கலான்னு. அவன் என்ன பண்ணுவான்? இப்ப கடல் அலை அவன் என்ன பண்ணும்? அடிச்சுட்டு போகும். தத்தளிப்பா பாருங்க. கடல்ல உள்ளவும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. இந்த அலை அவனை என்ன பண்ணும்? சுழன்று கால் ஊன்ற நினைப்பான், கால் ஊன்ற முடியாது. எப்படியாவது கரை சேரணும்னு நினைப்பான், கரை சேர முடியாது. தத்தளிப்பான், காப்பாத்துங்க, கையை அடிப்பான், காலை வதிப்பான், கூக்கு நிடுவான். இதுதான் தத்தளிப்பின் ஒரு நிலைமை. தத்தளிப்பின் ஒரு நிலைமை. ஆங்கில வேதம்
2 வேதம் மொழிபெயர்ப்பில் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று சொல்லுகிறது ட்ரங்கட்னஸ், ஒரு குடிகாரனுக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. குடிகாரன் எப்படி தத்தளிக்கிறான் பாருங்க. அவன் நிற்கணும்னு நினைப்பான், நிற்க முடியாது. ஆமே, அவன் நினைக்கிறான் நாங்கள் நிற்கிறேன்னு, ஆனால் அவனால் சரியா என்ன நேரா நிற்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது. அவனுடைய நிலைமையை அவனுக்கு தெரியாது, எங்க இருக்கிறோம் என்று தெரியாது, தரையில் விழுந்து கிடைப்பான். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை தத்தளிப்பின் சூழ்நிலையில, என்ன செய்வோம் என்று திகைக்கிற ஒரு சூழ்நிலையில, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில, அடுத்து என்ன காரியங்கள் எப்படி செய்ய போகிறோம் என்கிற ஒரு தத்தளிப்புக்கு நேராய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தத்தளிப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் தத்தளிப்புகள் மாறுகிறது, உங்கள் திகைப்புகள் மாறுகிறது, உங்கள் வருத்தங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்திலே உங்கள் சூழ்நிலை மாற்றி இதுவரைக்கும் தத்தளிப்பை மாத்திரம் கண்டிருந்த உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது அவங்க எப்படி வாழறாங்க? 3ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவே. இப்ப பாரமாயிட்டாங்க, பாரமான ஒரு வாழ்க்கை. முதலாவது தத்தளிக்கிற ஒரு வாழ்க்கை, இரண்டாவது இந்த எருசலேமின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? பாரமான வாழ்க்கை. அவங்களுக்கும் பாரம், மற்றவர்களுக்கும் பாரம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறது இவங்களுக்கும் பாரமா இருக்கு, அவங்களுக்கும் பாரமா இருக்கு, நான் போய் சேர்ந்துட்டா நல்லது. ஆமே, வாழ்க்கையில பாரம், பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், குடும்பத்தை குறித்த ஒரு பாரம். நல்லா கவனிங்க. வனாந்தரத்திலே ஆகார் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, பாரம் அழுத்துகிறது. பிள்ளை குறித்த ஒரு பாரம், பிள்ளையும் சாகடிக்க முடியல, தானும் சாக முடியல. ஏன்னா தான் செத்துட்டா அந்த பிள்ளை யாரு காப்பாத்துது? பிள்ளை அனாதை ஆயிடுமே. வனாந்தரத்துல எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. மேற்கு போறதா தெரியல, கிழக்கு போறதா தெரியல, வடக்க போறதா தெரியல, தெற்க போறதா தெரியல, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அண்ணாள் பிள்ளையும் ஒரு பக்கம் அழுகுது, இவங்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியாத திகைக்கிற ஒரு சூழ்நிலையில, பாரமான ஒரு நேரத்துல கர்த்தர் வனாந்தரத்துல ஒரு ஊற்றை இந்த ஆகாருக்கு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அன்றைக்கு திறக்கப்பட்ட ஊற்று இன்றைக்கும் அந்த வனாந்தரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை தத்தளிப்பின் வழியாக, பாரத்தின் வழியாக, குடும்பத்தை குறித்த பாரம், பொருளாதாரத்தை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், எல்லா விதமான பாரங்களும் உங்களை அமுழ்த்துகிறதா? ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க? என்கிட்ட வாங்க, மனுஷன்கிட்ட போகாத. ஏன்னா அவன் இருக்கிற பாரத்தில் இன்னும் 2 பாரத்தை சேர்த்து வைப்பான். ஆமே, உங்க பாரத்தை அவங்ககிட்ட சொல்லலான்னு போவீங்க, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இருக்கிற பாரத்தை, அவங்ககிட்ட இருக்கிற பாரத்தையும் உங்க மேல சேர்த்து வைப்பான். நீங்க கஷ்டத்துல ஒரு 1000 ரூபாய் கேட்கலான்னு போவீங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு கஷ்டத்துல ஒரு உதவி கேட்கலான்னு போவீங்க, சொல்லுவான், என்கிட்ட எங்கம்மா இருக்கு காசு, நானே கடன் வாங்கி இருக்கிறேன், நானே வட்டி கட்டின்னு இருக்கிறேன், நானே சாப்பிடாம இருக்கிறேன், நானே இந்த பிரச்சனை இருக்கிறேன். உங்க பிரச்சனை காது கேட்ட மாட்டான், அவன் பிரச்சனை எல்லாம் சொல்லி உங்களை பாரப்படுத்தி அமைக்கிடுவான். இதுதான் மனுஷன். அதுதான் ஆண்டு சொன்ன, பாரம் இருக்கா? நீ என்கிட்ட வா, கமன் டு மீ. எங்க போனோம்? என்கிட்ட வா, நான் உன் பாரத்தெல்லாம் நீக்கி உனக்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை வைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இங்கே பாரத்தோடு அமர்ந்திருக்கலாம், வேதனையோடு அமர்ந்திருக்கலாம், கலக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரம், பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போறேன்? வருமானம் இல்லை, கணவனும் சம்பாதிக்க மாட்டேங்கிறான், பிரச்சனை மேல பிரச்சனை, ஒரு நல்ல வீடு இல்லை, ஒரு நல்ல இடம் இல்லை, திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில வாழுகிறேன், எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, இது வரைக்கும் ஒரு பாரம். ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறப்பின் ஊற்றை வைத்திருக்கிறார். உங்கள் பாரங்களை நீக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, 3வது பாருங்க, அதே 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். அந்நாளிலே சீதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். 3வது புலம்புகிற ஒரு குடும்பம், புலம்புகிற ஒரு சூழ்நிலை. இவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்போ தாவீதின் குடும்பம் எருசலேமின் குடும்பம் எப்படி இருக்கிறாங்க? புலம்புறாங்க. எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் வேதனையான வார்த்தைகள், எப்ப பார்த்தாலும் கஷ்டமான கண்ணீர் நிறைந்த வார்த்தைகள். சந்தோஷமான வார்த்தை வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. எப்பக்கமும் நெருக்கம், வாயை திறந்தா சந்தோஷ ஸ்தோத்திரம் சொல்ல முடியல, வேதனை தான் வெளியில வருது. ஆண்டு சொல்றார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். அல்லேலூயா.
அவங்க எப்படி புலம்புறாங்களாம்? 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 14 வரைக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும், நல்ல கவனிக்கணும், தாவீதின் குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சீமேயி குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும், அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. கணவன் ஆறுதலா இருப்பான் என்று மனைவி நினைத்தால் கணவன் ஒரு பக்கம் புலம்புகிறான், மனைவி ஒரு பக்கம் புலம்புகிறார்கள், பிள்ளைகள் ஒரு பக்கம் புலம்புகிறது, குடும்பமே இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது வேதனையில. துக்கத்தின் மேல் துக்கம், வேதனையின் மேல் வேதனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், கண்ணீரின் மேல் கண்ணீர், வருத்தத்தின் மேல் வருத்தமான சஞ்சலத்தின் மேல் சஞ்சலம். பிள்ளைகள் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் இல்லை, கணவனுக்கும் சந்தோஷம் இல்லை, மனைவிக்கும் சந்தோஷம் இல்லை. புலம்பல். ஆமே. ஒருத்தர் சொல்றேன், சார் நான் ஆபீஸ்லயே படுத்துருவேன் சார், வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு பிடிக்காது சார், வீட்டுக்கு போனா ஒரே சண்டை சார், நிம்மதியே இல்லை சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆஃபீஸ்லேயே இருந்துருவேன் சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அலுவலகத்திலேயே நேரத்தை கழிச்சிருவேன் சார், வீட்டுக்கு போகணும்னு நினச்சா லேட்டாக போவேன் சார், என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் படுத்துட்டு பேர் தான் சார் நான் போவேன், வீட்டுக்குள்ளே போனாவே ஒரே சண்டை சச்சரவு, புலம்பல், வேதனை, பிள்ளைகளும் பெற்றோருக்கும் சுகமாய் சமாதானமாய் தங்க முடியும், எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள், தனித்தனியாய் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு வேதனை. ஒரு பக்கம் பார்த்தா கணவன் புலம்புறார், ஒரு பக்கம் மனைவி புலம்புறாங்க, ஒரு பக்கம் பிள்ளைகள் புலம்பிட்டு தெரியுது. ஆமே. அவ்வளவு எந்த அளவுக்கு வேதனை இருந்தா ஒரு முழு குடும்பமே புலம்பிட்டு இருக்கும். யோசித்து பாருங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தைரியமான ஆளா இருப்பாங்க தெரியுமா? எந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னாலும் யாராவது ஒருத்தர் ஒரு தைரியமான ஆளா இருப்பாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு சொல்லும், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது, நான் இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் முன்னு செய்வான். ஆனா இங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புலம்புகிற சூழ்நிலை, அதுவும் தனித்தனியா உட்கார்ந்து அழறான். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட புலம்புகிற சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? மனுஷங்கிட்ட சொல்ல முடியல, கேலி பண்ணுவான். அவங்க வேதனையை மனுஷங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கிண்டல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அது பெருசா தெரியாதுங்க. அந்த வழியின் வழியை, அந்த வேதனையின் வழியை கடந்து போகிற அந்த நபருக்கு மட்டும்தான் அந்த வேதனை எவ்வளவு மன வருத்தத்தை கொடுக்கும் என்பது தெரியுமே தவிர அதை சொன்னா எந்த மனுஷனுக்கும் புரியாது. நீங்க சொன்னீங்கன்னா எந்த மனுஷனுக்கும் புரியாது. ஆனா கர்த்தர் உங்கள் புலம்பலை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் சொன்ன இதெல்லாம் ஒரு மேட்டரானுவான், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு காரியமா, இதை போய் பெருசுப்படுத்துற ஐயா, அவனுக்கு புரியாதியா. நீங்க எந்த அளவுக்கு புலம்புறீங்கன்றத கர்த்தர் பார்க்கிறாரியா. அந்த விஷயம் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரியா. எந்த அளவுக்கு மக்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க கர்த்தர் பார்க்கிறாரியா. மனுஷன் வெளி தோட்டத்தில் பார்க்கறான், ஆனா உள்ளுக்குள்ள போற அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு வேதனை, எவ்வளோ கஷ்டத்தில் போயிருக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட் எவ்வளோ வேதனை வலி அவங்களுக்கு கொடுக்குது என்பதை அவங்களுக்கு தான் தெரியும். ஆமே. சில பேர்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன் சில விஷயத்தை, அவங்க இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை போங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆமே. ஆனால் ஆண்டவர் அப்படி விட மாட்டாரு. அந்நாளிலே புலம்பிக் கொண்டிருக்கிற அந்நாளிலே, தத்தளித்து கொண்டிருக்கிற அந்நாளிலே, பாரமாய் இருக்கிற அந்நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு புலம்பலோடு சபைக்கு வந்திருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களா? வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? தத்தளிப்போடு வந்திருக்கிறீங்களா? மனதில் பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? அழுத்துகிற பாரம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட ஊற்று? ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நேரத்தோடு ஆராதனையை நான் முடிக்க விரும்புகிறேன். யோவேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், யோவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலா இருக்கும். இந்த திறக்கப்பட்ட ஊற்று என்று சொல்லுகிறாரு. அது எப்படிப்பட்ட ஊற்று?
தேவ பிரசன்னம் என்கிறதான ஊற்று. அல்லேலூயா. a fountain of God's presence. இந்த ஊற்று எங்கிருந்து வருதுன்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று. இந்த ஊற்றுக்கு மட்டும்தான் ஒரு விசேஷித்த தன்மை இருக்குங்க. the fountain that flows from the presence of God has a special quality. இந்த தேவ சமூகத்திலிருந்து பாய்ந்தோடுகிற இந்த ஊற்றுக்கு மட்டும்தான் ஒரு விசேஷித்த தன்மை இருக்கு. அது என்னன்னா தேவ பிரசன்னம் என்கிறதான ஒரு ஊற்று. இந்த ஊற்று கடந்து வரும் பொழுது உங்கள் துக்கம் மாறும், உங்கள் தத்தளிப்பு மாறும், உங்கள் வேதனை மாறும், உங்கள் சஞ்சலம் மாறும், உங்கள் புலம்பல் மாறும், உங்கள் எல்லா காரியங்களும் மாறி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரசன்னத்தை அனுப்பி அப்படியே உங்களை மூடிக்கொள்ளுவார். தேவ பிரசன்னமாகிய ஊற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, பிரச்சனை வந்தா எங்கேயும் போகாதீங்க. come into the presence of God. அல்லது ஆண்டவர் சொன்னார் come unto me, என்கிட்ட வந்துரு. என்ன என் ஆலயத்தில் ஒரு பிரசன்னமாகிய ஊற்று ஒன்று இருக்கு. நீ வேதனையோடு வரும் பொழுது, தத்தளிக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது நீ எங்கேயும் போவாதியா, நீ வேற எங்கேயும் போகாத. come unto me, என்கிட்ட வந்துரு. அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் வாழ்கிறேன். அல்லேலூயா. இந்த பிரசன்னத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அப்படியே கர்த்தர் உங்களை தத்தளிப்பிலிருந்து, பாரத்திலிருந்து, புலம்பிலிருந்து உங்களை அப்படியே மேலே கொண்டு போயிடுவாரு. பறக்கிறதுக்கு ரக்கையே வேணும். ஏன்னா இந்த பிரசன்னம் உங்களை அப்படியே மேலே கொண்டு போயிடும். அந்த தத்தளிப்பும், அந்த பாரமும், அந்த புலம்பலும் அங்கே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களை அதை விட்டு உங்களை அப்படியே மேலே கொண்டு போய் பறக்க வச்சிருவாரு. அல்லேலூயா. அன்னாள் என்கிற ஒரு தாயார் இருந்தாங்க. 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், அதனால தான் நான் வசனங்கள் எழுதல. இந்த தாயாருக்கு ஒரு தத்தளிப்பு, இந்த தாயாருக்கு ஒரு பெரிய பாரம், இந்த தாயாருக்கு ஒரு புலம்பல். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாங்க பாருங்க. அவங்க ஏலி சொல்றாரம்மா, அவங்க புலம்புறதை பார்த்துட்டு தேவ மனுஷனுக்கு எப்படி தெரியுதுன்னா குடிச்சிட்டு வந்தவங்க போல தெரியுது. கேட்குறாரம்மா, நீ ஒரு லேடி தானம்மா, ஒரு ஸ்திரியா இருக்கிற, சபைக்கு போய் குடிச்சிட்டு வரலாமா, சபைக்கு போய் குடிச்சிட்டு வந்து இப்படி வளர்றியாம்மா. நல்லா கவனிங்க, அதை நான் சொன்னல. மனுஷனுக்கு உங்கள் வழிகள் புரியாதுங்க, மனுஷனுக்கு உங்கள் வேதனைகள் புரியாது, மனுஷனுக்கு உங்கள் பாரங்கள் புரியாது, மனுஷனுக்கு உங்கள் தத்தளிப்புகள் புரியாது. அது யாரா இருந்தாலும் உங்கள் கண்ணீர் மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஐயா நான் அப்படி இல்லை, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. யார் இவங்க? சொல்றாங்க மன கிளேசம், மனமுடைந்து புலம்புகிற. ஐயா இது என் புலம்பல், ஐயா நான் உளறல, இது என் புலம்பல். திஸ் இஸ் மை லேமெண்டேஷன். நான் புலம்புறையா, என் வாழ்க்கையில் அவ்வளவு பாரம், அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு நெருக்கம், யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனையா. மனுஷங்கிட்ட சொல்ல முடியல, பெற்றோர்கிட்ட சொல்ல முடியல, உடன் பிறப்புகிட்ட சொல்ல முடியல, கணவன்கிட்ட சொல்ல முடியல, உடன் பிறப்புக்கு யாரா இருந்தாலும் சொல்ல முடியலையா. அவ்வளவு வேதனையில இந்த சகோதரி என்ன பேசுறாங்க, என்ன வார்த்தை வாயில வருதுன்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, அதை கேட்கிற ஏலிக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உளறுகிற அங்க புலம்பல். ஆனா அவங்க எங்க வந்தாங்க தெரியுமா? she came to the presence of God. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாங்க. அன்னாள் வேற எங்கேயும் போலங்க. அன்னாள் வந்தது தேவ சமூகம். தேவ சமூகத்துக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு? வசனம் சொல்லுகிறது, பின்பு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்லை.
ஏன் தெரியுமா? இந்த பிரசன்னம் இருக்கு பாருங்க, இந்த பிரசன்னம் உங்கள் துக்கங்களை மாற்றும், இந்த பிரசன்னம் உங்கள் கண்ணீரை மாற்றும், இந்த பிரசன்னம் உங்கள் வேதனைகளை மாற்றும், இந்த பிரசன்னம் உங்கள் கவலைகளை மாற்றும், இந்த பிரசன்னம் உங்கள் தத்தளிப்பை மாற்றும், இந்த பிரசன்னம் உங்கள் பாரத்தை மாற்றும், இந்த பிரசன்னம் உங்கள் புலம்பலை மாற்றும், இந்த பிரசன்னம் உங்கள் வருத்தத்தை மாற்றும். இந்த பிரசன்னம் இருக்கிறது உங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை அப்படியே கர்த்தருடைய சமூகத்தை மிதக்க பண்ணும். அல்லேலூயா. இத்தனை வருஷம் எங்கெங்கேயோ ஓடினாங்க வந்தாங்க, எங்கேயும் கிடைக்காத ஒரு சமாதானம், எங்கேயும் கிடைக்காத ஒரு ஆறுதல் எங்க கிடைக்குதுன்னா கர்த்தருடைய சமூகத்திலே அன்னாளுக்கு கிடைக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது எங்கேயும் ஓடி அலையாதீங்க, அறையை சாத்துங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிங்க. He is there to remove all your tears. உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றுவதற்கு அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஃபவுண்டைன், ஒரு நல்ல திறக்கப்பட்ட ஊற்றை கர்த்தர் அங்கே வைத்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் பிரசன்னத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா போதும். ஆமென். அந்த பிரசன்னமாகிய ஊற்று உங்கள் துக்கங்களை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மனுஷங்கிட்ட போறதை நிப்பாட்டுங்க, போகலாம், ஆனா முதல்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஏன் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கிடைக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்கள், the blessings in the presence of God. தேவ சமூகத்தில் இந்த பிரசன்னமாகிய ஊற்று இருக்குல்ல, இந்த பிரசன்னமாகிய ஊற்றில் நம்ம கிடைக்கிற சில ஆசீர்வாதங்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். ஜெரமியா chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 12 வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தில் என்ன வச்சிருக்கிறார்னா, there is hope, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்கு என்னங்க கிடைக்குது? நம்பிக்கை. சொல்லுங்க, நம்பிக்கை. சொல்றாரு பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அந்த நினைவுகள், அந்த திட்டங்கள் தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கானது. நாம் எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுறோமோ, பெட்ரூம் எங்க வரணும், கிச்சன் எங்க வரணும், ஹால் எங்கே வரணும், டாய்லெட் பாத்ரூம் எங்கே வரணும், காம்பவுண்ட் எங்கே கட்டணும், ரூம் எங்கே வைக்கணும், கதவு வாசப்படி எங்கே வைக்கணும், ஜன்னல்கள் எங்கே வைக்கணும்னு எல்லாம் தீர்மானித்து நம்ம ஒரு வரைபடம் போட்டு என்னைக்கு பிரதிஷ்டை செய்யணுன்றெல்லாம் திட்டம் பண்ணுகிறோமோ, அதே போல தான் நம்மை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நம்மை குறித்தும் நம்முடைய சந்ததிகளை குறித்தும் நம்முடைய குடும்பங்களை குறித்தும் அவர் அங்கே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை ஏற்ற வேலையில் நிறைவேற்றி முடிப்பேன் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இது எங்க தெரியுமா கிடைக்கும்? கர்த்தர் சமூகத்துக்கு வந்தாதான் அந்த நம்பிக்கை கிடைக்கும். ஆமே. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மறிடார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை எங்க வரும்? பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க. ஆமே. ஃபீஸ் கட்டுவாங்கன்னு அவனை போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், ஃபீஸ் கட்டணும். எல்கேஜியில் சேர்த்தா அவன் ஃபீல் பண்ண, ஐயோ அம்மா நீ எப்படி ஃபீஸ் கட்டுவேன்னு தெரியலமான்னு கவலைப்படுறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியும் நம்ம எப்படி ஃபீஸ் கட்டுறோம், நம்ம அந்த ஃபீஸ் கட்டுற பணத்தை சகோதரிக்கு எப்படி போராடுறோம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. டேட்டு வரதுக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க? ஃபீஸை கட்டிடுவாங்க. அந்த நம்பிக்கை ஏன் வருது? ஏன்னா அவன் நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறான். அதே போல தான் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவர்கிட்ட the best plan he has the best plans. சிறந்த திட்டங்கள் அவர்கிட்ட இருக்குங்க.
சிறப்பான திட்டங்கள் அவர்கிட்ட இருக்கு. அவர் உங்களுக்கு எல்லா திட்டங்களும் ஏற்ற நேரத்தில் செயல்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் 1 தெசலோனிக்கர் 4:13 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையா சொல்றாரு, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல் அல்ல. ஆமென். அந்த வார்த்தை மாத்திரம் கவனிங்க. நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு மரணம் எடுத்துக்கிட்டுங்களேன். உலகத்தில் மரித்தா சொல்லுவாங்க, ஐயோ நான் உன்னை எப்போ பார்க்க போறேன்னு தெரியணும், ஓ அழுவான். ஆமென். கல்லறை கூட போக மாட்டாங்க. அல்லேலூயா. அழுவான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு பிறகு எப்போ பார்க்க போறேன்னு. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நாள் முகமுகமாய் பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கை எங்கே கிடைக்கும்? நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால தான். கர்த்தருடைய இதே தான் மற்ற எல்லா நம்ம வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பிரசனத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? என்னைக்கா இருந்தாலும் கர்த்தர் எனக்குரியதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எனக்குரியதை அவர் நிறைவேற்றி செய்து முடிப்பார். என் ஆசீர்வாதத்தை தூக்கி வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. என் ஆசீர்வாதம் எனக்கு தான். சொல்லுங்க, என் ஆசீர்வாதம் எனக்கு தான். சொல்லுங்களேன். அதை சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆமே. உங்க ஆசீர்வாதம் எனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு. என் ஆசீர்வாதம் எனக்கு தான். எந்த தூக்கி ஆண்டவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆமென். அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கையில தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நாம் இருப்போம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருந்தால் இயேசுவுக்காக, இல்லாவிட்டால் இயேசுவோடு. அவ்வளவுதான் நமக்கு. இயேசுவுக்காக, இயேசுவோடு. இதுதான் நம்பிக்கை. வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவோடு. அல்லேலூயா. ரெண்டாவது நமக்கு இந்த பிரசன்னத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் சங்கீதம் 16:11 வாசிங்க. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூர்ண ஆனந்தம். கர்த்தருடைய சமூகத்துல இந்த பிரசன்னத்தின் ஊற்று என்ன பண்ணும் தெரியுமா? நமக்கு நம்பிக்கை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, பரிபூர்ண ஆனந்தம், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். பரிபூர்ண குறையான ஆனந்தம் கிடையாது, பரிபூரண பூரணம் கூட கிடையாது, ஃபுல்னஸ், நிரம்பி வழிகிற ஆனந்தம். அல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார், ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி. அல்லேலூயா. இதான் பரிபூர்ண பொங்கி 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 வழிய. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி துக்கம் இருக்கும், தத்தளிப்பு இருக்கும், பாரம் இருக்கும், கவலை இருக்கும், கண் இருக்கும். அதன் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு பேரின்பத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பாப்பா இவனால மாத்திரம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? இது என்னுடைய சந்தோஷம் அல்ல, இது பரலோக சந்தோஷம். அல்லேலூயா. இது பிரசன்னத்தின் ஊற்று கொடுக்கிற சந்தோஷம். இந்த பிரசன்னத்தின் ஊற்று உங்களுக்குள்ள வரும்பொழுது இந்த சந்தோஷம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும், நாளுக்கு நாள் பொங்கிக் கொண்டே இருக்கும், நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆமென். மூணாவது பிலிப்பியர் 4:6 7 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. மூணாவது, you have peace in the presence of God. தேவ சமாதானம். வசனம் சொல்லுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். No one can understand fathomless peace. எல்லை இல்லாத சமாதானம். அல்லேலூயா. அளவில்லாத சமாதானம். எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை எப்படி ஏது எங்கிருந்து வந்து கண்டுபிடி. அதான் சொல்றாரு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அவன் சமாதானமா இருப்பான், முயற்சி பண்ணி பாப்பா முடியாது. ஆனா எல்லா பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் உங்களை சமாதானமா நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவனே ஆச்சரியப்படுவான், இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீ எப்படி சமாதானமா சந்தோஷமா கூலா இருக்க? அல்லேலூயா. கூலா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்குள்ள பிரசன்னத்தின் ஊற்று போய் கொண்டிருக்கிறது.
தேவ பிரசன்னமாகிய ஊற்று எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறபடினால, கர்த்தர் அந்த பிரசன்னத்தின் ஊற்று எனக்குள்ள திறந்து விட்டிருக்கிறபடினால எல்லா சூழ்நிலைகளும் நான் சமாதானமா இருக்கிறேன். அல்லேலூயா. 4வது சங்கீதம் 23:4 சொல்றது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன் இன்னும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். There is comfort in the presence of God. தேவ பிரசன்னத்தின் ஊற்றில நமக்கு ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க போறது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், கஷ்டத்தின் பாதை தான், தத்தளிப்பின் பாதை தான், பாரத்தின் பாதை தான், புலம்பலின் பாதை தான், பள்ளத்தாக்குகள் நிறைந்த எலும்புக்கூடுகள் நிறைந்த பாதை தான். ஆனா அதன் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு என்ன தெரியுமா தருது? ஆறுதல். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஆறுதலின் தெய்வம். மனுஷர் கொடுக்கிற ஆறுதல் அல்ல. அல்லேலூயா. இது தெய்வீக ஆறுதல், பரலோக ஆறுதல். இழப்பின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் மனுஷன் உங்களுடைய இழப்பை புரிந்து கொள்ள முடியாது, ஈடுகட்ட முடியாது. ஆனால் உங்களை எல்லாவற்றின் மத்தியில் ஒருவர் ஆறுதல் படுத்துகிறவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். ஆமென். 5வது அதிலே வாசிக்கிற ஏசாயா 40:29 பலத்தின் மேல் பலன். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 5வது strength in the presence of God. தேவ சமூகத்தில் பிரசன்னத்தில் உங்களுக்கு பலனை கத்து தருகிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த பிரசன்னம் உங்களுக்கு பலனை தரும். ஆமென். எலியா சோர்ந்து போய் சூரிய செடியின் கீழே படுத்து கொண்டாலும் ஆண்டவர் அப்படியே விட்டுலைங்க. இந்த பிரசன்னம் வந்துச்சு பாருங்க. 40 நாள் இரவும் பகலும் ஆகாரம் புசியாம தண்ணி குடியாம நடக்கிறார் 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 40 நாள் நடக்கிறார். அல்லேலூயா. நாம சாப்பிட்ற ஆல்மண்ட்ஸ் என்னது? பாதாம், முந்திரி, ஆமென், என்னென்னமோ சொல்றான், என்னென்னமோ விட்டமின் எல்லாம் நிறைய சத்துள்ளது, ட்ரை கிரேப்ஸ், அத்திப்பழம், என்னென்னமோ நிறைய மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மால் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்றான். 3 மணி நேரம் பசி எடுக்கும். ஆமென். நீ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு சாப்பிட்டாலும் காலைல சாப்பிட்டு 3 மணி நேரம் பொறுத்து என்ன ஆகும்? பசி எடுக்க. பசி எடுக்கிற மாதிரி ஓடுவான். என்னடா அண்ணா பசி எடுக்குது, பிஸ்கெட் சாப்பிட வயிறு கில்லுதுன்னுவான். ஆமென். டல்ல, என்னடா அண்ணா டல்ல பசி எடுக்குதுன்னுவான். ஆனால் இந்த பிரசன்னம் கொடுக்குற பலன் இருக்கு பாருங்க. 40 நாள் இல்லைங்க, நீங்கள் பரலோகம் போகிற வரைக்கும் உங்கள் பலன் குறையவே குறையாது. அல்லேலூயா. அதுதான் உன்னத பலன், உன்னத பலன். ஆமென். புலம்பலை கண்டு சோர்ந்து போய் சோர்வோடு நீங்கள் ஆண்டவரே போதும், ஆண்டவரே என் வாழ்க்கை போதும், எவ்வளோ நாள் தான் நானும் சமாளிக்கிறது, இந்த மனுஷனை கட்டிக்கின்னு எவ்வளோ நேரம் தான் போராடுறது, ஆமே இந்த அம்மாவை கட்டிக்கின்னு நான் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுது, ஆண்டவரே போதும் ஆண்டவர். ஆண்டு சொல்ல, இல்லைப்பா என் பிரசன்னத்துக்கு வா, இது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய உன்னத பலனை நான் தருகிறேன். கழுகை போல பலன். ஆமென். கழுகை போல உயர எழும்புவாய், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகிறார். பிரசன்னத்தில் இத்தனை ஆசீர்வாதம். முதலாவது அவர் திறக்கப்பட்ட ஊற்று. அது எப்படிப்பட்ட ஊற்று? தேவ பிரசன்னமாகிய ஊற்று. 2வது அது எப்படிப்பட்ட ஊற்று? சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம், சங்கீதம் 104 சங்கீதம் 10 வசனம் முதல் 12 வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். அவைகளின் ஓரமாய், அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து, ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். கிளைகள் மேலிருந்து பாடும். நல்லா கவனிங்க. முதலாவது தேவ பிரசன்னமாகிய ஊற்றை கர்த்தர் திறக்கிறார். 2வது ஒரு ஊற்றை கர்த்தர் திறக்கிறார். இது என்ன ஊற்றுன்னா ஆசீர்வாதத்தின் ஊற்று. இது என்ன ஆசீர்வாதம்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஊற்று. அல்லேலூயா. உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஊற்று. வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் அங்க ஊற்றை திறக்கிறார். அந்த ஊற்று என்ன பண்ணுது? வெளியின் ஜீவனுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிறது. ஆமென். All the living creatures around, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தரை, உங்களை போஷிக்கிறவர்களாய் கர்த்தரை வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாம் உங்களை தேடி ஓடி வருவாங்க. நீயோ கடன் கொடுப்பாய். ஒரு காலத்தில் கடன் வாங்கின, கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உங்களை நிச்சயமா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துவாருங்க. விசுவாசிக்கணும். அந்த ஊற்றை திறந்திருக்கிறார். நீங்க மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை. இந்த ஊற்று வரும்பொழுது என்ன பண்ணும்? முதலாவது உங்களை நினைக்கும், உங்களை ஃபில் பண்ணும், உங்களை நிரப்பும். இது ஓவர்ஃப்ளோ ஆகி
உங்க மூலமா மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். God will make you a channel of blessing. ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக, ஒரு வழியாக கர்த்தர் உங்களை வைப்பார். நம்ம வீட்டில் மேலே டேங்க் கட்டுறோம், டேங்க் வைக்கிறோம்ல, மோட்டர் போட்டு டேங்க்கில் தண்ணி ஏற்றுறீங்க, தண்ணி இருக்குதான். இப்போ கிச்சனில் பாத்திரம் கழுவும் பொழுது நீங்கள் போய் ஒவ்வொரு முறையும் மாடிப்படி ஏறி போய் தண்ணி பக்கெட்டில் கொண்டு வந்தால் கழுவுறீங்க, இல்லை குளிக்கும் பொழுது மேலே கொண்டு போய் பக்கெட்டில் கொண்டு வந்து தண்ணி அங்கே இருக்குது. ஆனால் என்ன திறக்கிறோம் நம்ம, அதுக்கு ஒரு சேனல் இருக்குல்ல, டேப்பை திறக்கிறோம், அது சல்லுன்னு வருது, என்ன பண்ணுறோம், கழுவுறோம், குளிக்கிறோம், எல்லாமே அதில் சமைக்கிறோம், கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒருவேளை அந்த டேப்பில் ஒரு அடைப்பு இருந்தால் தண்ணி வராது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், சரி பண்ணுறோம். அதை என்ன பண்ணுறோம், சரி பண்ணுறோம். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு கர்த்தர், அங்கே ஆசீர்வாதம் இருக்குதான், அது எல்லாருக்கும் பொதுவானது தான், ஆமென். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வரணும்னா நீங்கள் மிக மிக முக்கியம். ஆமென். வருதா நல்ல சத்தமா? உங்களை ஒரு டேப்பாக கர்த்தர் வைக்கிறாரு, உங்களை ஒரு வாய்க்காலாக கர்த்தர் வைக்கிறாரு. நீங்கள் அதை அடைச்சிட்டிங்கன்னா அது அடைஞ்சிடும், அவ்வளோதான். அது சரி பண்ணுற வரைக்கும் அது அடைஞ்சு தான் கிடைக்கும். பிளம்பரை கூப்பிட்டு அது எங்கே ஃபால்ட்டுன்னு பார்த்து சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்தது ஃப்ளோ வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறாரு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறாரு. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க, மற்றவங்களை போஷிப்பீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்வீங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட பணம் திரளாக இருக்கும், பொருளாதாரம் திரளாக இருக்கும், ஆசீர்வாதம் திரளாக இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் புலம்பலாம், எனக்கே ஒரு வீடு இல்லை, நான் எங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன், நானே இப்போ கடனில் இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே நான் உனக்கு திறந்த ஊற்றை உண்டு பண்ணுகிறேன். அது என்ன பண்ண போதுன்னா, உன்னையும் நிறைப்ப போது, உனக்குள்ள மற்ற சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இட்ஸ் இன் அண்ட் த்ரூ யூ. உனக்குள்ளே உன் மூலமாய். அல்லேலூயா. உங்க மூலமா தாங்க போகும். ஆமென். நேரடியாக போய் டேங்கில் எடுத்துக்கனால முடியாது. கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்க, உங்க மூலம் தான் ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த கடைசி லைன் மட்டும் வாசிங்கமா, நான் நேரம் இல்லை. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், நல்லா கவனிக்கணும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் வந்து உன் வம்சம் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லல, உன் குடும்பம் சந்ததி சந்ததியா உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லல. பூமியில் இருக்கிற எந்த சந்ததியானாலும் சரி, அது உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இந்த வாக்குத்தத்தம் வரும்பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு புலம்பல், ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு தத்தளிப்பு, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு பாரம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் வாக்கு பண்றாரு, உனக்குள்ளே நான் ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்கள் குடும்பங்களை கட்டப் போகிறார், உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. அது அப்படியே விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமா மாத்துங்க ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமா மாத்திரம் இருக்கிறது முக்கியம் இல்லை, எனக்குள்ள வருகிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். ஆமென். இதே வார்த்தை தான் ஈசாக்குக்கு கதை சொல்றாரு, இதே வார்த்தை யாக்கோபுக்கு சொல்றாரு. ஈசாக்குக்கு தெரியும். யாக்கோபு வாசிங்க, 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கவனிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபு பெறும் பொழுது, யாக்கோபு தங்கிறதுக்கு நிலையான ஒரு இடம் கிடையாதுங்க, வனாந்தரத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறார். தலையணை கிடையாது, கல்ல தலையணை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தத்தளிப்பு. காலையில விடிஞ்சா எங்க போறது, வீட்டுக்கு திரும்பி போனா ஏசா சாகடிச்சிருவான். இங்கிட்டு போனாலும் முன்னேற முடியாது, இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை, எங்கிட்டு போறதுன்னு தெரியல. ஒரு தத்தளிப்பு, ஒரு பாரம், ஒரு புலம்பல். நைட்டு ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட புலம்புறாரு, ஆண்டவரே ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன், ஏன் செஞ்சேன்னு தெரியலையே, எப்படி ஆச்சுன்னு தெரியலையே, புலம்பல். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மகனே கவலைப்படாதுப்பா, நான் ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை உண்டு பண்றேன். அது என்ன செய்யும் தெரியுமா, உன்னையும் ஆசீர்வதிக்கும். அதுக்கு பிறகு பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அம்மா, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், ஐயா, உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க விரும்புகிறார். மூணாவது, அது எப்படிப்பட்ட ஒரு ஊற்று? ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம் முதல் 24 வசனம் வரை வாசிங்க பாப்போம். யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா. மூணாவது, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திறக்கப்பட்ட ஊற்று எப்படிப்பட்ட ஊற்று தெரியுமா? உங்களை வளரச் செய்கிற ஊற்று. அல்லேலூயா. A fountain that grows you up, a fountain that nourishes you. இந்த ஊற்று உங்களை என்ன பண்ணும் தெரியுமா? மேலோங்கி வளரச் செய்யும். யோசேப்பு இந்த ஊற்றின் அண்டையில் இருக்கிறதுனால தான் இந்த ஊற்றிலிருந்து தினமும் அவனுக்கு தேவையான, யோசேப்பின் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த ஊற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு வசனம் சொல்லுகிறது, அவன் கனி தரும் செடி. நாளுக்கு நாள் கனி தந்து வளர்ந்து கொண்டே போகிறான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அவன் என்ன பண்ணாங்க? மனமடிவாக்கினார்கள். அவன் என்ன பண்ணாங்க? மனமடிவாக்கினார்கள். மனமடிவாக்கினா என்ன? அவனை ரொம்ப மனநோக பண்ணாங்க. அவனை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க. அவனுக்காய் பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. தன்னந்தனியே விடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அவனை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும் என்று உடன்பிறப்புகள் எல்லாம் எத்தனைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. மனம் மடிவாக்கி, அப்பா கிட்டையும் சொல்ல முடியல, அம்மா கிட்டையும் சொல்ல முடியல, அண்ணன்கிட்டையும் சொல்ல முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு மன வேதனையில இந்த யோசேப்பு இருக்கிறார். அவன் மேல் எய்து அம்பு எய்கிறாங்க. அவன் எப்படியாவது கொல்லணும், காலி பண்ணணும். ஆமே, அவன் எப்படியாவது பூமியில் இல்லாதபடிக்கு. ஏன்னா அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், அவன் சொப்பனம் கண்டு சொல்றான், அவன் பெருமை பாராட்டுறான், இவன் தான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு நினைக்கிறான். எல்லாம் அவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பகைக்கிறார்கள். மூஞ்சி கொடுத்து விட்டு பேச மாட்டேங்கிறான். ஆமே, பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போறான். கொஞ்ச நேரம் அன்பா உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறான். பகைக்கிறான். ஆமே, சொல்றான். உருமன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிமியன் சொல்லியிருப்பார், டே நான் பார்த்து வளர்ந்த பையனி. ஆமே, நான் பார்த்து வளர்ந்த பையனி. யார் பார்த்து யார் வளர்ந்தாங்களோ தெரியல. ஆனா யோசேப்பு வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அவன் கர்த்தருடைய நீரூற்று அண்டையிலே இருந்தான். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, உங்களை வளரச் செய்கிறவர் கர்த்தர். உங்களை வளரச் செய்கிறவருக்கு உங்க யார் உங்களை மனமடிவாக்குனாலும், யார் உங்களை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணணும்னு நினைச்சாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எழுந்தாலும், யார் உங்க மேலே அம்பு விட்டாலும், யார் உங்களை பகைச்சாலும் கவலைப்படாதீங்க. உங்களை பகைச்சு பேச மாட்டான். ஆமே, உங்களுக்கு தெரியாம காரியத்தை செய்யணும்னு நினைப்பான். இதுதான் பகைத்தல். இவருக்கு தெரிஞ்சா ஏதாவது என்ன பண்ணுவாரு? நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிருவாரோன்னு நமக்கு தெரியாம செய்ய நினைப்பான். இதுதான் பகைக்கிறது. ஆமென். ரூபன் இங்க யோசேப்பின் உடன்பிறப்புல என்ன செய்றாங்க? யோசேப்புக்கு தெரியாம காரியங்களை திட்டம் திட்டுகிறார்கள், வெறுக்கிறான். ஆனா வசனம், அருமையான வசனம் சொல்லுது பாருங்க, அவன் உறுதியாய் நின்றான். அல்லேலூயா. 24 வசனம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் உறுதியாய் வளர்ந்தான், பலத்தான், கண்மலையாய் மாறினான். ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வளர்ச்சியை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் உங்களை வளரச் செய்வது அவருடைய சித்தமானால், கர்த்தர் உங்களுக்கு நேராய் திறக்கப்பட்ட ஊற்றை உண்டாயிருப்பது கர்த்தருக்கு சித்தமாயிருக்குமானால், அவர் திறக்கப்பட்ட ஊற்றை உண்டாக்கி இருப்பாரானால், உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. No one can stop your growth. அல்லேலூயா. எல்லாம் வளருவாங்க தான். அவர்கள் வளர்ச்சிக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைப்பார். There is always a difference between your growth and others' growth. உங்களை மாதிரியே வளருவாங்க. ஆமே, உங்களுக்கு இருக்கிற எல்லாமே இருக்கிறது போல இருக்கும், பட் தேர் இஸ் a difference. ஆனா ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைப்பார். யோசேப்பு வாழ்க்கையில் வித்தியாசத்தை வச்சாரா? யோசேப்பை கர்த்தர் வளர்த்தார். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை வளர்ப்பார்.
வளரச் செய்கிற நீரூற்று. உங்களை யார் என்ன செய்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமாய் வளரச் செய்வார். அல்லேலூயா. கடைசியான ஒன்று சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை. அதே சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் முடிக்கிறேன். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஆமென். கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சுத்திகரிக்கிற நீரூற்று, நம்மை பரிசுத்தமாக்குகிற நீரூற்று. தாவீதின் குடும்பம் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? தாவீதின் குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம் தான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற குடும்பம் தான். ஆனா பாவம் நிறைந்த குடும்பமா மாறிடுச்சு, அழுக்கு நிறைந்த குடும்பமா மாறிடுச்சு. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. ஒருவேளை நீங்க பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா அழுக்கு இருக்கும். அழுக்குக்கும் பாவத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நேரடியாக செய்வது பாவம், மற்றவர்களோடு உடன்படுவது அழுக்கு. கரை படிதில்லை, ட்ரெஸ் இல்லை, நீங்களா கரையை வேணுன்னே போய் பூசுறீங்க. எவனோ பண்ணி வச்சுட்டு நம்ம போய் ஒட்டிட்டு வந்துடும், அதான் கரை. கேட்போம், என்னங்க ஒயிட் ஷர்ட்டில் போய் இப்படி கரை இருக்கு? எனக்கே தெரியாமல் ஒட்டிட்டுங்க, எங்கே ஒட்டணுன்னே தெரியல, எங்கே ஒட்டிக்குச்சுன்னே. இதுதான் அழுக்கு. சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் அழுக்கு ஒட்டிக்குது. ஆமே. அல்லேலூயா. இதே அது வசனத்தில் 3ஆம் அதிகாரம், சகரியாவில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, வேணாம் வாசிக்க வேணாம், எல்லாருக்கும் தெரியும். பிரதான ஆசாரியனாகி யோசுவை பார்க்கிறோம். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறான். தேவ சமூகத்தில் தான் நிற்கிறோம், ஆராதனை தான் நிற்கிறோம், பாடுறோம், நல்லா பாடுறோம், துதிக்கிறோம். ஆனால் நம்ம மேலே என்ன இருக்கு? இப்போ அழுக்கு வஸ்திரம், பாவமான வஸ்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்ம சிகரெட் பிடிக்க மாட்டோம், ஆனால் நம்ம நண்பன் சிகரெட் பிடிப்பான், கூட நிற்போம். அவன் சிகரெட் பிடிச்சிருப்பான், கூட நிற்போம். அவன் புகை ஊதி ஊதி நம்ம சட்டில் தள்ளியிருப்பான். கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம ஷர்ட்டு போது பார்த்தீங்கன்னா புகை வாசனை வரும். வேற எங்கேயாவது பண்ணால் பாஸ்ட் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வந்துட்டு புகை வாசனை வருது. ஆமே. அவன் தண்ணி அடிக்க மாட்டான். சார் நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்க, அவன் தண்ணி அடிப்பான், கூட போய் உட்காந்து நிற்பீங்க. ஆமே. பார்க்குறோன்னா நினைப்பான், என்ன இவரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிற. அதான் அழுக்கு, ஒட்டிக்கிட்டு வர்றது. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? சங்கீதம் 1:1, நடக்காது, நிற்காத, உட்காராத. அவன் கூட நடக்காத, அவன் கூட உட்காராத, அவன் கூட நிற்காத. ஆமே. சொல்லுங்க, நடக்காத, நிற்காத, உட்காராத, பாவைகளோடு. ஆமே. அவனை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போயினே இருங்க, ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அல்லேலூயா. தவறான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் அவன் செஞ்சுட்டு படியே நம்ம மேலே போட்டுருவான். ஆனால் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நதி இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை அழுக்கோடு வந்திருக்கலாம், அறியாமல் செஞ்ச அழுக்கு, தெரியாமல் செஞ்ச பாவம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றேன், நான் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாய் மாற்றுகிறேன். யோசுவாவின் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றினார். அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போட்டு பரிசுத்த வஸ்திரத்தை தந்தார். பாகையை கலைந்து போட்டு பரிசுத்த பாகையை அவனுக்கு உடுத்தினார். என் அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் அழுக்கோடு நிற்பது கர்த்தருக்கு சித்தமல்ல. இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஊற்றை திறந்திருக்கிறார், உங்களை சுத்திகரிக்கிற ஊற்று, நம்முடைய குடும்பத்தை சுத்திகரிக்கிற ஊற்று, நம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கிற ஊற்று. அல்லேலூயா. இன்றைக்கு தத்தளிப்போடு, பாரத்தோடு, வேதனையோடு, புலம்பலோடு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, உங்களுக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஊற்றை திறப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உங்களை வளரச் செய்வார். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி: அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியா திருமண மண்டபம் பின்புறம், ஆயில் மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083 924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.